பெருவிரல், இந்த இந்த பெருவிரலின் நடு அங்குலாஸ்தியில், இந்த ரெண்டாவது அங்குலாஸ்தி தான் நடு அங்குலாஸ்தி, ரெண்டாவது ஒரு சின்ன பாகம். இந்த ரெண்டாவது அங்குலாஸ்தியில் ஒரு சந்திர பிறை போன்ற ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா அவருக்கு அந்நியரால மரணம் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சனிமேடு வற்றி பதிந்திருந்தால் அவர் தற்கொலை செஞ்சுக்கிடுவார். தாழ் உணர்ச்சி மிக்கவராகவும் இருப்பார். வாழ்க்கையை போராடி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இல்லாத ஒரு நபர் தான் ஒரு கோழையா இருப்பார். எந்த ஒரு பிரச்சனையும் தாங்க முடியலைன்னா உடனே போய் செத்துடுவார். ஏதாவது விஷம் கொடுத்துடுவாரு, இல்லை தற்கொலை பண்ணிக்கிறாரு, ஏதோ ஒன்று பண்ணுவார். அப்போ அது இந்த மாதிரி அமைப்பும் இருக்கணும். அவருக்கு ஜாதகத்தில் அந்த நேரம் ஆயுள் ஸ்தானாதிபதி தசை நடக்கணும், மாரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களினுடைய புக்தி நடக்கணும். அதில் அந்த அந்தரம் கரெக்டாக ஆயுள் ஸ்தானாதிபதியினுடைய அந்தரமாக இருக்கும். இப்போ அவர் இருக்கிறாருன்னா அவருக்கு பையனுக்கு கர்ம திசை நடந்துகிட்டு இருக்கும், இவருக்கு ஆயுள் தசை நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி பார்த்து தான் ஒருத்தரோட ஆயுளை ஃபிக்ஸ் பண்ணணுமே ஒழிய மொட்டையாக அவருக்கு ஆயுள் பலவீனமாக இருக்குது அடிச்சிரும்னு சொல்லக்கூடாது. அட் ஏ டைமில் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் இருக்காருன்னா அவருடைய மனைவிக்கு மாங்கல்ய தசை நடக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அஷ்டமாதிபதி தசை. பாருங்க, பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தை மாங்கல்யஸ்தானம்னு சொல்றாங்க. இந்த பெண்ணை விட அது கணவனைத்தான் பாதிக்கும். அதனாலதான், ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம். அப்ப 7ஆம் இடம் தன் கணவனை குறிப்பது, அதுக்கு 2ஆம் இடம் அவருக்கு மாரகஸ்தானம், அதாவது அவருக்கு மாரகஸ்தானத்தை குறிப்பது. அதனால இந்த பெண்ணுக்கும் ஆயுள் சம்பந்தமான விஷயம் இருக்கலாம் மேபி, அல்லது இந்த கணவனுக்கு அது ஆயுள் சம்பந்தமாகவும் இருக்கலாம். அப்ப இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்றோம், பெண் ஜாதகத்தை பார்த்து அஷ்டமஸ்தானம் சரியில்லை, எனவே மாங்கல்ய தோஷம், கணவனுக்கு தான் பாதிப்பு, பொண்ணை எடுக்காதீங்க, இதனால உங்களுக்கு ஆயுள் பாதிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் கொஞ்சம் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணி வேண்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணை தவிர்க்கிறதோ, அல்லது அந்த மாப்பிள்ளையை அந்த பெண்ணுக்கு தவிர்க்கிறதோ, 2ல் ஏதோ ஒன்று நான் சொல்லுவேன். அது ரொம்ப முக்கியம்.